السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الحدي حدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் தன்னுடைய மகத்தான பேரருளினால் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில இஸ்லாம் என்னும் அருட்பெரும் அற்புதமான மார்க்கத்தை நமக்கெல்லாம் வழங்கி இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழச் செய்த அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் தன் தூதர் மூலமாக மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிய வைக்கிறான். உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான செய்தியை அல்லாஹுவின் தூதர் விளக்குகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் குறிப்பிடுகிற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். அது மிக முக்கியமான செய்தி என்று சொல்லி அல்லாஹுவின் தூதர் ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ கரீமுன், அல்லாஹ் சங்கையானவன், மகத்துவம் பொருந்தியவன், பாக்கியமிக்கவன். யுஹிப்புல் கரம், அல்லாஹ் சங்கையான காரியங்களை விரும்புகிறான். வமஆலியல் அஹ்லாக், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணங்களால் செயல்களால் எதை மிகச்சிறந்த காரியமாக நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட உயர்வான எண்ணத்தை, காரியத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். வயுபகிலு சஃப்ஸாஃபஹா, அருவருப்பான காரியங்களையும், லட்சியம் இல்லாத, இலக்கு இல்லாத, எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற ஒரு டார்கெட் இல்லாத அருவருப்பான வாழ்க்கையை அல்லாஹ் வெறுக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்தரமான லட்சியம் இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹுவின் தூதர் விளக்குகிறார்கள். அந்த லட்சியம் சாதாரணமான லட்சியமாக இருக்கக்கூட, அல்லாஹ் சங்கை மிக்கவன், அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவன். நீங்கள் உள்ளங்களில் எண்ணுகிற அந்த லட்சியமும் அந்த இலக்கும் மிக உயர்தரமான அந்தஸ்து பெற்ற இலக்காக இருக்க வேண்டும் என்று
அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மூலமாக அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். சற்று யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிறோம். உண்மையில் நம்முடைய இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும், எதை லட்சியமாக கொள்ள வேண்டும்? உலகத்திலேயே கோடிகளை கொட்டி கொடுத்தாலும், எவ்வளவு தங்கங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் அள்ளி இறைத்தாலும் சரிதான், இது போன்ற ஒரு அற்புதமான மார்க்கம், இதற்கு நிகராக எந்த பொருளாதாரமும் வரவே முடியாது. அவ்வளவு அழகான அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுவின் தூதர் சொன்னது போல் சங்கையான லட்சியத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான லட்சியத்தை நோக்கி, உயர்தரமான லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தன் தூதர் மூலமாக பாடம் நடத்துகிறான். அந்த உயர்தரமான லட்சியம் என்ன? நம் வாழ்க்கையில் நாம் கொள்ள வேண்டிய அந்த இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காலத்தில் நமக்கு பதில் கிடைக்கிற அற்புதமான செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே வளருகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். முழுக்க முழுக்க விளையாட்டு சாதனங்களின் மூலமாகவும் கார்ட்டூன் சேனல்களில் மூலமாகவும் ஒரு இளமை பருவத்திலே வாழ்கிற ஒரு இளைய வயது மாணவனை பார்க்கிறோம். தெருமுக்குகளிலே சந்துகளிலே மொபைல் போன்களை வைத்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாய் வாழ்க்கையை தொலைக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். அற்புதமான செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையை வழக்கமாய் தொழுது வருவார்கள். ஆரம்பத்தில் கடமையாய் இருந்தது, பிறகு அது ஃபர்லாய் சுன்னத்தாய் மாறியது. ஆனாலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தஹஜ்ஜத்தை விட்டுவிடாமல் தொழுது விடுவார்கள். தஹஜ்ஜத்தினுடைய நேரம், உலகத்தில் யாருமே இல்லை. அல்லாஹுவின் தூதர் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுகிறார்கள். தன்னோடு தன் மனைவி இல்லை, தன் நண்பர்கள் இல்லை, தன் உற்றார் உறவினர் இல்லை. ஒரே ஒரு 12-13 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் என்றும் வைத்துக் கொள்ளலாம், ஒரு சிறுவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ரபியா பின் காப் என்கிற ஒரு சிறிய நபித்தோழர் அல்லாஹுவின் தூதரின் அருகிலே நிற்கிறார். 2 பேரு தான் இரவு தூங்குறாங்க. அதிகாலையில் எழுகிற பொழுது வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவின் தூதர் தஹஜ்ஜத்திற்கு எழுகிற பொழுது ரபியா ரலியல்லாஹு அவர்கள் எழுகிறார்கள். நபிகளார் எழுந்து வருவதற்கு முன்பாகவே மலம் ஜலம் கழிப்பதற்கான தண்ணீரை எடுத்து வைக்கிறார், ஒளி செய்வதற்கான தண்ணீரை எடுத்து வைக்கிறார், அனைத்தும் தயார் செய்து வைத்து முடிக்கிறார். அல்லாஹுவின் தூதர் வருகிறார்கள், இயற்கை தேவையை நிறைவு செய்கிறார்கள், ஒளி செய்து முடிக்கிறார்கள். அப்படியே அந்த சிறிய இளமை பருவத்தில் இருக்கிற ரபியாவின் முகத்தை பார்க்கிறார்கள். சல் யா ரபியா, இந்த நேரத்தில் நீ என்ன வேணாலும் கேளு. நபிகளார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் சும்மா கையில மடியில இருந்து போட்டெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. அவர் ஒரு 10,000 திர்ஹம் கொடுங்கன்னு கேட்டுட்டாருன்னு வைங்கல்ல, ரசூலுல்லாஹ்வால கொடுக்க முடியுமா? இந்த வார்த்தையை அல்லாஹுவின் தூதர் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் நபியினுடைய வாழ்க்கையே 3 வேளை உணவிற்கு பஞ்சகாலம் தான். நீ உலகத்துல என்ன வேணாலும் கேளு, இத கான்பிடென்டா மிக உறுதியாக நபியால் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் கேட்க சொன்னான், பின்னணியில விளங்குகிறேன். சல் யா ரபியா, ரபியாவே என்ன வேண்டுமானாலும் நீ கேள், உனக்கு நான் தருகிறேன் என்கிறார்கள். கேட்டிருக்கலாம், யா ரசூலல்லாஹ் என்னுடைய குடிசை வீட்டை கோபுரமாய் மாற்றி கொடுங்கள். கேட்டிருக்கலாம், என்னுடைய வீடு முழுக்க தீனார்களால் திர்ஹம்களால் அலங்கரியுங்கள். கேட்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்கள். கேட்டிருக்கலாம்,
கேட்டார் ஒரு கேள்வி அல்லாஹ்வின் தூதரிடத்தில், ஒரு உயர்தரமான லட்சியம். யா ரசூலல்லாஹ், முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அதுவும் உங்களோடு இருக்க வேண்டும். நினைத்து பார்த்திராத ஒரு வார்த்தை, ஒரு 13 வயது சிறுவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. சொர்க்கமே உயர்ந்த லட்சியம், அந்த சொர்க்கத்தில் உங்களோடு, நபியாகிய முகமதாகிய உங்களோடு இருக்க வேண்டும். இது அதைவிட மிகப்பெரிய ஆப்ளிகேஷன். இதற்கு நிகர் வேற எதுவும் இருக்கிறதா? சொர்க்கம் கிடைக்கிறது, அந்த சொர்க்கத்தில் நபியோடு இருக்கிற பாக்கியம். ரசூலுல்லாஹ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஏதோ வேற ஏதோ கேட்பார், அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொடுக்கலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். உயர்தரமான லட்சியத்தை பாருங்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சாதாரண 50 பைசா, 1 ரூபாய், இது மாதிரி ஒரு லட்சியம் இருக்கவே இருக்க. நபித்தோழர்கள் நமக்கு நடத்துகிற பாடம், ஒரு வார்ப்பு, ஒரு பெற்றோருடைய வார்ப்பு, ஒரு இளைஞரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் கையில ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, உங்க பாக்கெட்ல இருக்கிற பேனாவை கொடுங்கன்னு கேட்டா கடுப்பாகுமா இல்லையா? நான் என்ன மூடுல இருக்கிற, என்ன சிந்தனையில் இருக்கிற, உனக்கு அள்ளி கொடுக்கணும்ன்ற சிந்தனையில இருந்தா பாக்கெட்ல இருக்கிற 5 ரூபாய் பேனாவை கேட்கிறீ என்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவகைரதாலிக், வேற ஏதாவது கேளுப்பா அப்படின்றான். இல்ல, எனக்கு அதான் வேணும். எது? சொர்க்கம், சொர்க்கத்துல உங்களோட. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமானால் இன்னி கஸரத்தி சுஜூத், அதிகமாக தொழுகையில் ஈடுபட்டு சஜதாவில ஈடுபட்டு எனக்கு நீ உதவி செய்தால் சொர்க்கத்திலே நீ என்னோடு இருக்கலாம் என்றார்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற உயர்தரமான லட்சியம், உயர்தரமான டார்கெட், இலக்கு, அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிற பாக்கியம். சென்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை தொழுகிறோம். சிறுவர் முதல் வயதான பெரியவர் வரை தயவு செய்து உங்கள் உள்ளங்களிலே கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தொழுகையில் ஒரே ஒரு தடவை அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பொழுதா, சஜதாவிலே சுப்ஹான ரப்பியல் அலா ஓதுகிற பொழுதா, இறைவா, யா ரப்பி, என்னை அல்லாஹ்வின் தூதரோடு பிரவேசிக்க செய் இறைவா, தங்கச்சை இறைவா என்கிற கோரிக்கையை நாம் முன்வைத்த சூழல் இருக்கிறதா? கேட்கிறோமா? நமக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடு, என் வீட்டுல பிரச்சனையை நீக்கு இறைவா, எனக்கு எப்படியாவது முதல்ல போட்ட பிசினஸ் நடக்கணும், நல்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதுவெல்லாம் வேண்டும் தான். அதை விட பன்மடங்கு உயர்ந்த லட்சியம் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிற பாக்கியம். இப்ப ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறதுனா சொர்க்கத்தில், அதுவும் அவர்களோடு இருக்கிற பாக்கியம் இருக்கிறது அல்லவா? இதை தாண்டி ஒரு உயர்ந்த லட்சியம் முஸ்லிம்களுக்கு வேற எதுவும் கிடையாது. இருக்க முடியுமா நம்மளால? அல்லாஹ்வின் தூதரோடு சொர்க்கத்திலே ஒன்றாய் இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் இருக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், பல உரைகளில் பல உபதேசங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரண தருவாயின் பொழுது உள்ளங்களை நொறுக்க செய்கிற பல சம்பவங்கள் நடக்கிறது. ஆயிஷா அம்மையாருடைய நெஞ்சின் மேல் அப்படியே சாய்ந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாய்ந்ததற்கு பிறகு இறுதியாய் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் சகோதரர் பல் துலக்குகிற அந்த மிஸ்வாக்கு, அந்த குச்சியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் தன் வாயில வைத்து அதை நன்றாக பதப்படுத்தி பல் துலக்குகிற வகையிலே அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார்கள். இறுதியாய் பல் துலக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இறுதியாய் பல் துலக்கி முடித்ததற்கு பிறகு கைகளை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, இறைவா, உயர்ந்த நல்ல தோழர்களோடு என்னை சேர்த்து வை இறைவா.
நபிகளார் இறைவனின் பார்வையில் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிற அற்புதமான வாசகம், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அஅலா, ரப்பே இறைவா, உயர்ந்த நல்ல தோழர்களோடு சேர்த்து வை இறைவா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நபியை விட இறைவனின் பார்வையில் இந்த உலகத்திலே சங்கை பொருந்தியவர், கண்ணியம் பொருந்தியவர்கள் பல நபிமார்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் வாய் திறந்து கேட்ட வார்த்தை, இறைவா, உயர்ந்த நல்ல தோழர்களோடு என்னை சேர்த்து வை இறைவா. சொல்லிவிட்டு இன்றைக்கு குர்ஆனில் இருக்கிற 4வது அத்தியாயம் 69வது வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். உமையுத்தில்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் அந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹ் அலைஹிம், அவர்கள் மினன் நபியீன், நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்களோடு, வஸ்ஸுஹதா, ஷஹீதுகளோடு, வஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு இருப்பார்கள். யா அல்லாஹ், உயர்ந்த நல்ல தோழர்களோடு என்னை சேர்த்து வை ரப்பே என்று கேட்டுவிட்டு இந்த வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இறுதியாய் அல்லாஹ் முடிக்கிறான். அந்த வாசகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஓதுகிறார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, தோழமையால், நட்பால் இவர்கள்தான் மிக அழகியவர்கள், சிறந்தவர்கள் என்று ஓதி முடித்து கை அப்படியே கீழே சாய்கிறது. இறுதியாய் விரல்களை உயர்த்தி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்கிற செய்தி சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட வார்த்தை, ரப்பே அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அஅலா, உயர்ந்த தோழர்களோடு சேர்த்து வை இறைவா. பிறகு இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், இறைவா, நபிமார்களோடு என்னை சேர்த்து வை இறைவா, நல்லவர்களோடு சேர்த்து வை இறைவா. அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதர் இதிலே அதற்கான பதிலை சொல்லுகிறார்கள். ஒமை யுத்தில்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் யார் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் நபிகளாரோடு இருக்கலாம், நபிமார்களோடு இருக்கலாம். சற்று நம் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், எவ்வளவோ அனாச்சாரங்கள் நடக்கிறது, அப்பட்டமாய் தெரிகிறது. இது இந்த திருமணத்தில் பெண் வீட்டு சார்பாக போடப்படுகிற சாப்பாடு தான், வரதட்சணை பொருட்கள் கைமாறப்பட்டிருக்கிறது தெரிகிறது தான். அதை அலட்சியப்படுத்துகிறோமே. சர்வ சாதாரணமாய் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அதுபோன்றே மார்க்கத்திற்கு முரணான திருமணங்கள் நடத்துகிற பொழுது அதிலே கலந்து கொள்கிறோம். பல நபர்கள், முஸ்லிம்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நபர்களில் கூட சிலர் நம்மை சுற்றி பல இணை வைப்பு காரியங்கள் அரங்கேறுகிறது, கண்டும் காணாமல் இருக்கிறோம். அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுதல் என்றால் நான் கட்டுப்படுவது மட்டுமல்ல, என்னோடு சார்ந்து என் குடும்பத்தார், என் நண்பர், என் உற்றார் உறவினர், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி அனைவரையும் கட்டுப்பட வைக்க வேண்டும். கண்களுக்கு முன்னால் தாயத்து கட்டப்படுகிறது, தகடு கட்டி கொண்டு திரிகிறார்கள். தர்கா, சந்தனக்கூடு, குழி தோண்டுகிற பங்கன், விழா நடக்கிறதா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வியாபாரம் செய்கிறோம், நான் அல்லாஹ்விற்கு அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு அந்த வியாபாரத்தை செய்கிறேனா? திருமணம் நடத்துகிறோம், அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த திருமணத்தை நடக்கிறேனா? பேசுகிறோம், மொபைல் போன்களை பயன்படுத்துகிறோம், தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இப்படி எதுவாக இருந்தாலும் சரிதான், ஒரு கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுவதாக இருந்தாலும் சரிதான், படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரிதான், பார்க்கிற வேலையாக இருந்தாலும் சரிதான், வியாபாரம் செய்கிற பொழுது அந்த வியாபாரத்திலே விற்பனை செய்கிற பொருளாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்ட முறையில் இது இருக்கிறதா? மீளாய்வு செய்வோம்.
உயர்ந்த லட்சியம் எங்கோ இருக்கிறது, சொர்க்கத்திலே நபிகளாரோடு இருக்கிற பாக்கியம். அதற்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், உன் வாழ்க்கையில் நீ அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்படு, அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும் கட்டுப்படு. ஜமாத்தார்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஊர் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். குர்ஆனில் இருக்கிறதா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா, உரசிப்பார். அந்த வார்த்தையை இதோடு ஆய்வு செய்து பார். ஊரே சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த கருத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். ஊரே சேர்ந்து எதிர்த்தாலும் நபிகளாரோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற வேண்டுமானால் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது கஷ்டமான காரியமா? ரசூல்லா கூட சொர்க்கத்திலே இருக்கிற பாக்கியம் கிடைக்க என் வாழ்க்கையை நான் அலச போகிறேன், புரட்டி பார்க்க போகிறேன், பரிசீலனை செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா எது இருந்தாலும் தூக்கி கடாசுவேன். முடிவெடுத்தால் நபிகளாரோடு இருக்கலாம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹ், முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதா அந்த இறைவன் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அற்புதமான செய்தி, கூர்ந்து கவனிக்க வேண்டும். லயஅத்தியன்ன அலா அஹதிக்கும் யௌமுன், என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள், அவர்கள் என்னை ஆழமாய் நேசிப்பார்கள். வலா யரானி, ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். என்னோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்திலே என்னோடு குடிபெயர வேண்டும், என்னோடு ஆற தழுவ வேண்டும் என்கிற ஆசை எல்லாம் இருக்கும். ஆனால் என்னை ஆழமாய் நேசிக்கிற அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். சொல்லிட்டு சொல்ல அடுத்து சொன்னாங்க, உம்மே பிறகு கேளுங்கள் தோழர்களே, லயரானி அஹப்பு இலைஹி, என்னை நேசித்த காரணத்தினால் மின் அஹ்லிஹி வ மாலிஹி மஅஹும், எனக்காக என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை, அவர்களிடத்தில் இருக்கிற குடும்பத்தார்களை எனக்காக தியாகம் செய்வார்கள். ரொம்ப அற்புதமான செய்தி. அல்லாஹ்வின் தூதர் தெளிவாய் சொல்கிறார்கள், நாம் தான் ரசூலுல்லாவை பார்க்காத சமுதாயம் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களெல்லாம் குறிக்கும். ஆனா அந்த ரூலுக்கு கட்டுப்படணும். என்னை ஆழமாய் நேசிப்பார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். என்னை நேசித்ததனுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? பொருளாதாரத்தை எனக்காக தியாகம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்று வந்துவிட்டால் அள்ளி இறைப்பார்கள். குடும்பத்தாரை தியாகம் செய்வார்கள். மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு திருமணம், மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு தெரிஞ்சா அந்த குடும்பத்தாரையே இழந்துருவாங்க எனக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்னுடைய சமூகத்திலே சில கூட்டத்தார்கள் தோன்றுவார்கள், என்னை ஆழமாய் நேசிப்பார்கள். எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான், நபிகளாரோடு ஸ்வர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சற்று யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உங்கள் அண்ணன் தம்பிகளோடு ஸ்வர்க்கத்தில் இருப்பதை ஒருவன் விரும்புவானா? பெற்றோரோடு ஸ்வர்க்கத்தில் இருப்பதை ஒருவர் விரும்புவாரா? உயிரை விட மேலாக மதிக்கிற நபியோடு சொர்க்கத்தில் இருப்பதை விரும்புவாரா? குடும்பத்தாரோடு சொர்க்கத்தோட இருக்கணும்னா, ஆனா நபியை ஒப்பிடுகிற பொழுது இவர்கள் எல்லாம் கீழ்தான். அல்லாஹ்வின் தூதரவர்கள் கற்றுத்தருகிற பாடம். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக சற்றேனும் நம்முடைய பொருளாதாரங்கள் இழக்கப்பட்டாலும், விருப்பு வெறுப்பின் காரணமாக கொள்கையை நேசிக்கிறோம் என்கிற காரணத்தினால், ஏகத்துவத்தில் வாழ்கிறோம் என்ற காரணத்தினால், குர்ஆன் ஹதீஸிற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்கிற காரணத்தினால், குடும்பத்தார்கள் விட்டு பிரிந்தாலும், அதை இழந்தாலும்
பரவாயில்லை என்று நபியை நேசிப்பார்கள். இதெல்லாம் நம்ம ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும். தர்காவுக்கு எதிராக, தர்காவுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, கந்தூரி உருசுக்கும் மார்க்கத்துக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொன்னா நம்மை ஏற்றவர்கள் எதிர்ப்பார்கள் தான். இந்த முகத்தாட்சனை பார்க்கவே கூடாது. நம்முடைய குடும்பத்தாரிடத்திலே சொல்லுகிறோம், பெண் வீட்டில் நகையா வாங்காதீங்க, பணமாக கேட்காதீர்கள், பொருளாக சீர்வரிசையாய் கேட்காதீர்கள். சொன்னா நம்மளை ஏற இறங்க பார்க்கத்தான் செய்வார்கள். ஆனால் நபியை நேசிக்கிறவர் அந்த இழப்பை பெரிதாய் கருத மாட்டார். ஒரு வரதட்சணை திருமணத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக நம்முடைய உறவை துண்டிக்க முயல்வார்கள். உன் உறவை விட என் நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற பேராவல், அதுதான் எனக்கு லட்சியம் என்று உள்ளத்திலே உயர்வான லட்சியத்தை கொள்ள வேண்டும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தி, மிக அற்புதமான செய்தி, சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நபியை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நபி தோழர்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு நபி தோழர், அவருடைய பெயர் ஜுலைபீப் என்று அழைக்கப்படும். இவருடைய வரலாற்று பக்கங்கள், எழுதப்பட்ட பக்கங்களோ மிக குறைவுதான். ஆனால் இவர் அடைந்த தரஜாவோ அந்தஸ்தோ மிக மிக உயர்வு. மிக நீண்ட செய்தி, முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கலாம். இளமை பருவத்தை அடைகிறார். திருமணத்திற்காக வீடு வீடாய் தேடி அலைகிறார், பெண் தருவார்களா பெண் தருவார்களா என்று. ஆனால் யாரும் இவருக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். இவருடைய முகத்தில் தேமல் தேமலா இருக்கிறது, ஆள் மிகவும் குட்டையா இருக்கிறார். இதன் காரணமாகவே இவருக்கு பெண் கொடுக்கவில்லை. பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டில் பேசி பரிந்துரை பண்ணி பெண் பேசி முடித்து வைக்கிறார்கள். இவர் பிறகு ஒரு இக்கட்டான சூழலிலே திருமணம் ஆகி குறிப்பிட்ட நாட்களிலேயே, ஹதீஸ்களிலே பார்க்கலாம், திருமணம் ஆகி குறிப்பிட்ட நாட்களில் ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். போர்க்களம் முடிகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு பழக்கம், போர்க்களம் முடிந்து திரும்புகிற பொழுது எத்தனை நபர்கள் மரணம், எத்தனை நபர்களுக்கு காயம், எவ்வளவு இழப்பு என்றெல்லாம் மதிப்பீடு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஹல் துரீதுன மின் அஹத், நாம யாரையும் காணாம தேடுறோமா, இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் தேடி கூப்பிட்டு வர்றாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வேற யாரையும் நாம காணாமல் தேடுகிறோமா? இன்னும் ஒருத்தரை காணாமல் போய் பார்க்கிறாங்க, அவர் மரணம். அல்லாஹ்வின் தூதரே, அவர் மரணித்து விட்டார். திரும்பவும் கேட்கிறார்கள், வேறு யாரையும் நம்முடன் வந்தவர்களை காணாமல் தேடுகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த ஜுலைபீப் என்கிற அந்த குட்டையான தேமல் முகத்திலே படிந்திருந்த அந்த மனிதரை காணவில்லை. அதை இலக்காக வைத்துத்தான் நபிகளார் கேட்கிறார்கள். அனைவருக்கும் அவருடைய பெயரும் அவருடைய உடலும் மறந்துவிட்டது. அந்த அளவிற்கு மக்களால் ரொம்ப அற்பமாக பார்க்கப்படுகிறார். கடைசியில பதில வரலன்ன உடனே அந்த ஜுலைபீப் ஒருத்தர் வந்தார, அவரை காணோம்னு தானே கேட்கிறேன், அவரை எங்கப்பா போய் பார்த்துட்டு வாங்க. குழுமியிருந்த தோழர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டார். போய் பார்க்க சென்றால் 2 கரங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குழுமியிருந்தவர்கள் அற்பமாய் கருதினார்கள் அல்லவா? சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். கண்ணீர் வடியும் இந்த செய்திகளை 100 தடவை 1000 தடவை படித்தாலும் சரிதான், வாசிக்கிற பொழுதே கண்ணீர் கொட்டும். குழுமியிருந்த கூட்டத்திற்கு நடுவில் ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் நிகழ்த்துகிறார்கள். அவரை அப்படியே தூக்கி தன்னுடைய தொடை மீது வைத்து அவருடைய நெஞ்சு பகுதி அல்லது முதுகு பகுதி தன்னுடைய நெஞ்சு பகுதி மேல் படுகிற வகையிலே அவர் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. 2 கை துண்டிக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்கள் கரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், என் 2 கரங்களை உங்கள் கரங்களாய் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அனா மின்ஹு, நான் உங்களை சார்ந்தவர், நீங்கள் என்னை சார்ந்தவர். ஹாதா மின்னி வ அனா மின்ஹு, நீங்கள் என்னிலிருந்து என்னை சார்ந்தவர், நான் உங்களை சார்ந்தவர். ஹாதா மின்னி வ அனா மின்ஹு, இவரோ என்னை சார்ந்தவர் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், நான் இவரை சார்ந்தவர். பிறகு ரசூலுல்லாஹ்வே தான் கையால தூக்கிட்டு போயிட்டு கபிரிஸ்தான் வரைக்கும், குழி வரைக்கும் கொண்டு சென்று அடக்கம் செய்தார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதரை நாம் நேசிக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்திலே இழிவு ஏற்படலாம், நம்மை அற்பமாய் கருதலாம், நம்மை கேவலமாய் பார்க்கலாம். இவர் என்ன பெரிய தௌஹீத்வாதி, இவர் என்ன பெரிய ஏகத்துவவாதி, நம்மளை நக்கல் செய்யலாம், கிண்டல் செய்யலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிற கண்ணியமோ உயர்வானது. அல்லாஹ்வின் தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம். மக்களால் அற்பமாய் கருதப்பட்ட ஒரு தோழரை நெஞ்சோடு கட்டி அணைத்து ஹாதா மின்னி வ அனா மின்ஹு என்கிறார்களே, இதை விட உச்சபட்ச வார்த்தையை அந்த ஜுலைபிப் அவர்கள் சம்பாதித்திருக்க முடியுமா? நபிகளார் ஒருவரை கட்டிப்பிடிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். முஸ்லிம்களே, நாம் விளங்க வேண்டிய செய்தி அதுதான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதருக்காக நாம் எதை இழந்தாலும் சரிதான், அதற்கு ஈடு, அதற்கு நிகர், அதற்கு பரிசு சொர்க்கத்தில் நபிகளாரோடு இருக்கிற பாக்கியம். ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய லட்சியம் சொர்க்கத்தில் நபிகளாரோடு இருப்பதுதான் என்பதை ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை பக்கங்களை நபிகளாரின் விருப்பத்திற்கிணங்க, நபிகளாருக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்கள்ல, அல்லாஹ் திருக்குர்ஆனில் உலகில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை பதிய வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள, ஹுது ஹித்ரக்கும், நீங்கள் வாழ்கிற காலகட்டங்களில் உங்களோடு அண்டி வாழுகிற சுற்றும் சூழ்ந்தும் இருக்கிற மக்களிடத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏதோ வாழுகிறேன், சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முடிகிறது என்று போய்விடக்கூடாது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா முஸ்லிம்களை கண்டாலே ஆளுகிற ஆட்சியாளர்கள் வெறிபிடித்து திரிகிறார்கள். ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, நீதிமன்றங்களாக இருக்கலாம், பத்திரிகை துறைகளாக இருக்கலாம், பயங்கரமான வெறியின் உச்சத்திலே திரிவதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒரு புகை ஒன்றை கிளப்புகிற வகையில் ஒரு கலர் குண்டு ஒன்றை சில கயவர்கள் வீசுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் பார்வையாளர்கள் அவையில் இருக்கிற சில கயவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு, ஒரு 7 நபர்கள் என்று சொல்லப்படுகிறது, திடீரென்று அவை போய்கொண்டிருக்கிற வேளையில் புகையாய் கிளம்புகிறது. சிலர் மூர்ச்சையாய் கீழே விழுந்தார்கள். அந்த 7 கயவர்கள் சிலர் சபாநாயகரை நோக்கி ஓடினார்கள். பிறகு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பி தடுத்து நிறுத்தி அடித்து அவர்களை விரட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். 7 நபர்கள் 6 பேர், 7 நபர்களும் கயவர்கள், கேடுகட்டவர்கள்,
ஏதோ சதி வேலைகளில் ஈடுபடத்தான் வந்திருக்கிறார்கள். அதுல 6 நபர்களும் பிஜேபி அரசாங்கத்திற்கு துணை போகிற, அவர்களை எதிர்க்கிற, அதாவது பிஜேபியை எதிர்க்கிற அந்த கட்சியினருக்கு ஏதாவது ஒரு சதி வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்ட கயவர்கள். சுபஹானல்லாஹ். வேதனையிலும் வேதனை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு இடத்தில் சிறிதாக ஒரு கடுகு கசிந்தாலும் கூட அங்கே ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கி ஒருவன் ஏதேனும் அந்த காரியத்தை நிகழ்த்தி இருந்தால், பத்திரிகையாக இருக்கட்டும், செய்தி சேனல்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பயங்கரவாதி, முஸ்லிம் தீவிரவாதி என்று பச்சையாய் விஷத்தை கக்குகிற பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறையினர், செய்தி தாள்கள், செய்தி சேனல்கள், இந்த குண்டு வெடிக்கப்படுது, அது புகை விட்டுச்சோ கலரா வெடிச்சோ அது தனி. பத்திரிகையில எழுதுகிறார்கள் மர்ம நபர்கள், பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். ஒளி உமிழும் கருவியை வீசினார்கள். ஒளி உமிழும் கருவியா? இதே ஒரு பாய் போட்டிருந்தா வெடிகுண்டு. அதே போன்று இன்னொரு பத்திரிகை ஒளி உமிழும் திரவ கருவியை வீசினார்கள். சீரிப்பாயும் ரவா, வண்ண ரவா, இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். பத்திரிகை எடுத்தாலே ஒரு தாடி வச்சவரு முஸ்லிம்னு தெரிஞ்சிட்டாலே அவ்வளவுதான், வெடிகுண்டுன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிருவான். சீரிப்பாயும் வண்ண நிற திரவம், அதே போன்று மனம் கமழும் ஔடதம், இது மாதிரியான வாசகத்தில் அது ஏதோ வண்ண நிற கருவியா, அது வெடிகுண்டுதான். மயக்கம் வர வைக்கிற அளவிற்கான ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துற குண்டு, வண்ண நிற கருவி, ஒளி உமிழும் திரவம். எவ்வளவு பெரிய துரோகம் என்று பாருங்கள். ஏன்னா அதை போட்ட 6 நபர்கள், அந்த 6 ஏழை கயவர்களும் பிஜேபி அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். சமீபத்தில் பார்க்கலாம், திடீர்னு ஒரு தொப்பியை போட்டு ஒருத்தன், ஒரு 18-19 வயசு இளைஞன், என் பெயர் பைசல், நான் முதலாவதா ஓட்டு போட போறேன் 2024. சரிடா, அதனால என்ன, நான் போடுகிற முதல் ஓட்டு பாய் ஓட்டு, அது எங்கள் தலை அண்ணாமலைக்கு தான் அப்படின்றான். போட்டு அவனை பேஸ்புக்ல, சமூக வலைதளத்துல தாறுமாறு அலசி பார்த்தா அவன் பேரு பைசல் இல்ல, திருவாரூரை சேர்ந்த சஞ்சயா. எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலைன்னு பாருங்க. திரும்ப அவனே ஒரு வீடியோ போடுறான், பாய்மார்களே என்னை மன்னிக்க வேண்டும், சில பேர் சொன்னார்கள் அதனால் நான் தொப்பியை போட்டேன், நான் மட்டும் போடவில்லை, என் நண்பனுக்கும் சேர்த்து போட்டு விட்டோம், என் பெயர் பைசல் அல்ல, என் பெயர் சஞ்சய். எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க, ஒரு கீழ்த்தரமான வேலை. சமீபத்தில் இதே பிஜேபி சார்ந்த தலைவர் சொன்னார், மசூதிகள்ல நீங்க மாற்று மதத்தை சார்ந்தவங்களை நுழைய வச்சிருவீங்களா அப்படின்னார். சென்னையில வெள்ளம் வந்த உடனே மாலை போட்டு ஐயப்ப பக்தர்கள் கூட பள்ளிவாசல்ல நுழைஞ்சிட்டாங்க. மேட்ச் பண்ணணும், தொப்பிய போடு, உன் பேர சஞ்சய பைசல்னு மாத்தி நம்ம ஒரு இடத்துல உளறிட்டோம், அதை கிளியர் பண்ணணும். இப்படி வெறிபிடித்து முஸ்லிம்கள் என்று சொன்னால் வெறிபிடித்து திரிகிறார்கள். அதே ஒரு பத்திரிகை துறையை பார்க்கிறோம், நீதிமன்றங்களை பார்க்கிறோம், ஆட்சி கட்டிலில் இருக்கிற ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். ஊடகங்கள் இது மாதிரி அறம் தவறுவார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு எங்கள் இறைவன் குழி தோண்டி புதைக்கிற காலம் வெகு தூரம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், ரப்பே எங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, அநியாயக்காரர்களை எங்கள் மீது திருப்பி விட்டு விடாதே இறைவா, இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். கயவர்களிடமிருந்து, கேடுகட்ட ஆட்சியாளர்களிடமிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.